ஹாய், ஹலோ, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். ஏன் சகல எவ்வளோ நேரமாகி உங்களை காணமே, எங்கே போயிருப்பாளுங்க? ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போக மாட்டோம்னு சத்தியம் பண்ணியிருக்காங்களே, திருப்பி அங்கே இதுக்கு இப்போ போயிருப்பாங்க. ஒருவேளை ஆட்டோக்காரர் வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? ஆட்டோக்காரன் தான் நம்ம கூட சேர்ந்திருக்கானே சகல, அது எப்படி உள்ள சேர்ப்பான்? சும்மா பேச்சு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி மரியாதையா பத்திரத்தில் கையெழுத்து போடாமே காலையில் திட்டனமே, அதுக்காக போய் ரயில்வே தண்டவாளத்தில் தலையில வச்சிருப்பாங்களோ? தண்டவாளத்தில் இவளுங்க நம்மளை தண்டவாளத்தில் வச்சு ஏற்றி கொள்ளுவாங்களே தவிர, இவளுங்க தண்டவாளத்தில் தலை வச்சு சாகிறதாவது. ஏன் சகலா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு? ஏய், என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாங்க பாத்தியா? அவங்க வர்ற தெம்பு பார்த்தா ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றாங்க மாதிரி தெரியுது. வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியிலே மூஞ்சி மோரம் எல்லாம் பஞ்சர் ஆயிடணும். நீ பார்க்கற சகல, என் அடி நீ பார்த்தது இல்லைல்ல? பார், என்ன அடிங்கிறது மட்டும் நீ பார்க்கற. ஆஹா, அடடா, லக்ஷ்மி நில், எங்க போயிட்டு வர்ற? ஏய், உன்னையும் தாண்டி எங்க போயிட்டு ஊர் சுற்றிட்டு வர்றீங்க? பொம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுற்றிட்டு வர்றாங்கன்னு அர்த்தமா? பெண்ணே, ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். பொம்பளைங்க வெளியே போயிட்டு வர்றாங்கன்னா ஊர் சுற்றிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். ஏய் சகல, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரமா இது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. அடியே, இப்போ நீ எங்க போயிட்டு வர்றீங்கன்னு உண்மை சொல்லல, மூக்குல ரத்தம் வரும் பார். சொல்றி, வேலைக்கு போயிட்டு வர்றோம். ஏய், வேலைக்கா? ஏய் நில்லு. ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு போற? வேலைக்கு எதுக்கு போன? யாரை கேட்டு போன? யோ, குடும்பம் நடத்துறமா கூத்து நடத்துறமாயா நம்ம? சொல்றி. கை நீட்டுற வேலெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே மிளட்டுற வேலெல்லாம் இங்கே வேணாம். நீங்க தண்டசோரன்னு சொன்னீங்கல்ல, அதனால வேலைக்கு போனோம். இனிமேல நீங்க போடுற சாப்பாட்டுக்கு 30 ரூபாய் வச்சுக்கோங்க. யோ சகல, என்ன உன் பொண்டாட்டு ஒன்று இப்படி அசிங்கமா பாச்சு பருத்துட்டு போறது பார்த்துட்டு பேசாம இருக்க? யோ, எனக்கு சோறு போடுறதுக்காக 10 ரூபாய், எங்க கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10 ரூபாய், உங்க ஆத்தாவுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10 ரூபாய். பாரா, இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் இனி வேணாம். இப்போ நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாள் ஊட்ட பெருக்கணும், நீ ஒரு நாள் ஊட்ட பெருக்கணும். நான் ஒரு நாள் சமையல் பண்ணா நீ ஒரு நாள் சமையல் பண்ணணும். நான் ஒரு நாள் துணி துவைச்சா நீ ஒரு நாள் துணி துவைக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், அனுமதி இல்லாமல் நீ என்னை தொடக்கூடாது. சகல, இனிமேலும் நாம் பொறுமையா இருந்தோம்னா இந்த மேசை வச்சதுக்கே அர்த்தமில்லாமே போயிடும். புலங்கற. யோ, அவளை அடிக்க போய் யாராவது தடுத்தீங்க, கொலை விழுந்துடும். ஏண்டி, கேவலம் ஒரு 30 ரூபாய் காசு சம்பாரிச்சு கொண்டாந்து கையிலோ கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு சமையல்காரன் முன்னாலே என்ன சமைக்க சொல்லுவே, கூட்ட சொல்லுவே, துணி துவிக்க சொல்லுவே. என்ன தைரியம் டி உனக்கு? ஏய், நான் யார் தெரியுமாடி உனக்கு? மெட்ராஸில் நான் இல்லைன்னா நாரி போயிடுங்கடி. அடுக்காதியா
என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? ஏய் ஏய், அடிக்காதடி, அடிச்சு கொன்றாதடி. ஏய் ஏய், எம்மா எம்மா, வானாண்டி, எம்மா வானாண்டி, கதுவத்துறை, என்னாச்சு? கொண்டுடுறேன், கதவு தரம்மா. ஐயோ ஐயோ, சகல கதவு தர, சகல அடிச்சு கொண்டுடுறாயா, துறையா, சகல துறையா, கதவு துறையா.